அண்மை செய்தி. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடி சார்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். கடந்த 2006-2011 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து கடந்த 2016 ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவரையும் விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததுடன் இருவரையும் குற்றவாளிகள் என அறிவித்தது. இந்த குற்றவாளிகள் அறிவித்ததற்கு அவர்களுக்கான தண்டனையை தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் விதித்தது. இந்த தீர்ப்பை அடுத்து அமைச்சராக இருந்த பொன்முடி அவருடைய பதவி இழந்ததுடன் எம்எல்ஏ பதவியும் இழந்தார். இந்த நிலையில்தான் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை கோரியும் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீடு மனுவை விரைந்து விசாரிக்க கோரி விரைவில் முறையிடவும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சார்பில் ஒரு திட்டத்தையும் அவர்கள் வைத்துள்ளதாக தற்போது தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மேல்முறையீட்டின் வழக்கு விசாரணை எப்போது வர இருக்கிறது வெங்கடேசன்? அவருக்கு ஏற்கனவே சிறையில் சரணடைய ஏற்கனவே அவர்களுக்கு அவகாசம் அளித்துள்ளதால் மேலும் அதே ஒரு 30 நாட்கள் அவகாசம் என்பது இன்னும் நிறைவடையாமல் உள்ளன. இருப்பினும் இந்த தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைக்கும் பட்சத்தில் அவரது அரசியல் எதிர்காலம் மீண்டும் அவர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளது. மேலும் இந்த வழக்கில் அவர்கள் ஜாமீன் கோரி ஒரு மனுவையும் தாக்கல் செய்துள்ளார்கள். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கும் என்று அவருடைய வயதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைக்குமா என்பது மிகப்பெரிய சட்ட கேள்வியாக எழுந்துள்ளது. அந்த தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு ஏற்படும். இல்லை என்றால் அவர் மீண்டும் தேர்தலில் 6 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாமல் போகும் நிலை உருவாகும். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.